உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் அலை ஊடகத்தின் வழியாக சித்தர்களின் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை இறை அருள் எனக்கு கூட்டுவித்திருக்கிறது. இந்த இறை அருளுக்கு என்றும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. சித்தர்கள் பலதரப்பட்டவர்கள். அவர்களிலே ஒரு சித்தரை பற்றி என்னுடைய பாட்டனார் சொல்லுவார். டே கணபதி, விளையாட்டு சித்திரை உனக்கு தெரியுமான்னு கேட்பார். எல்லாம் எனக்கு என்ன 18-19 வயது இருக்கும், சித்தர்களை பற்றி என்ன தெரியும்? இதோ எங்கள் அம்மா பாடின சித்தர் பாடல்களை கேட்டு சித்தர் பாடல்கள் வேணா தெரிஞ்சிருக்கலாம். இப்போ கேட்டார். அப்போ சொன்னேன், விளையாட்டு சித்தனை நான் கேள்விப்பட்டதே இல்லையே தாத்தான்னு. அவர் ஒரு பாட்டு சொன்னார். விளையாடுகிற போது விளையாடிக்கொண்டே, அப்பெல்லாம் கபாடி என்று ஒரு விளையாட்டு இருக்குது, அதுக்கு சடுகுடுன்னு சொல்லுவார். இந்த சடுகுடு விளையாட்டு அல்லது பாரி விளையாட்டு, உப்பு எடுக்கிற விளையாட்டு, இப்படி பல விளையாட்டுகள் இருக்கும். இந்த விளையாட்டுகள் செய்கிற போது அந்த விளையாட்டிலே பாடிக்கொண்டே அந்த விளையாட்டை விளையாடுவார்கள். அப்படி பாடிக்கொண்டே விளையாடுகிற பாடலை விளையாட்டு சித்தர் என்று ஒரு சித்தர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுவார். சித்தர்களுடைய பரிபாஷைக்கும் சித்தர்களுடைய ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஒரு அற்புதமான உதாரணமாக இருப்பது அது. இப்படி சித்தர்கள் பரிபாஷையை பற்றி நிறைய பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். விளையாட்டு சித்தர் ஒரு சடுகுடு பார்த்து பாடுகிறார். உச்சி 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 கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு, கருணை கிழங்கடா. உச்சி 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 கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு, கருணை கிழங்கடா. தோலை பிதுக்கடா, தொண்டையிலே வையடா, தொண்டையிலே வையடா, தொண்டையிலே வையடா. தோலை பிதுக்கடா, தொண்டையிலே வையடா. உச்சி 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 கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு, கருணை கிழங்கடா. தோலை பிதுக்கடா, தொண்டையிலே வையடா, தொண்டையிலே வையடா, வையடா வையடா என்று ஒரு பாடலை பாடுவார். கருணை கிழங்கு இருக்கிற காய்கறிகளிலேயே மிகச்சிறந்த ஒரு பதார்த்தம் கருணைக்கிழங்கு. கிழங்குகளை சாப்பிடக்கூடாது என்று பொதுவாக சொல்லுவார்கள். சித்தர்கள் கருணைக்கிழங்கை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னா அது கருணையே வடிவான கிழங்கு. மனிதனை கொல்லுவது எது? கபம். கப நோய் தான் மனிதரை பெரும்பாலும் வாட்டுகிற. சளி பிடிச்சா சனி பிடிச்சதுன்னு சொல்லுவான். இந்த கப நோய்களே வராது. ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூச்சு இழைப்பு வராது, இழுப்பு வராது. ஞாலமதில் கப நோய் நாடாது, பக்கமே வராது. அடுத்தது, மூல முலையில் ரத்தம் முன்பு ஒழியும். மூல நோயினாலே ஆசன வாயில் ரத்தம் கசிவதை இல்லாமல் நிறுத்திவிடும். மூல முலையில் ரத்தம் முன்பு ஒழியும், மாறா கனல் மாந்தம் மாறும். பித்த ஆதிக்கத்தினாலே வருகிற செரிமான சக்தி மங்கி போகிறேன்னா, பசிக்கல, சாப்பிட்டது செரிக்கல அப்படின்னா உடல் க்ஷீணித்து போயிடும். அப்ப சாப்பிடுவதற்கு நல்ல பசியும் அதி தீபனத்தையும் தருவது. இப்ப என்ன தருமா? கருணைக்கிழங்கு கபநோயை ஓட்டி உடலை ஆரோக்கியப்படுத்தும். மூல நோயில் ரத்தம் வராமல் தடுத்து நிறுத்திவிடும். மூல முலையில் ரத்தம் முன்புழியும், மாறா கனல் மாந்தம் மாறும். அதி தீபனம், நல்ல பசியினை எடுக்கும். இதை விட என்ன வேணும்? இதையெல்லாம் கொடுக்கிற ஆற்றல் எதிலே இருக்கிறது? கருணைக்கிழங்குக்கு இருக்கிறது. ஆகையினால கருணைக்கிழங்கை உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது சித்தர்களுடைய அடித்தளம். அதனால்தான் சொன்னார், உச்சி உச்சி கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு, கருணை கிழங்கடா. தோலை பிதுக்கடா, தொண்டையிலே வையடா. இப்போ சித்தர்கள் எதை சொன்னாலும், வெளியிலே சொல்லுகிற பொருள் எதுவாக இருந்தாலும், உள்ளே இருக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும், அவரவர்கள் புரிந்து கொண்ட அளவிலே அதனுடைய பலனை அனுபவிக்க செய்தவர்கள் சித்தர்கள். பாடலை பார்த்தால் வெளியிலே ஒரு பொருள் இருக்கும், உள்ளே ஒரு பொருள் இருக்கு. அதனால்தான் அது பரிபாஷையாக சித்தர்கள் சொல்லி இருப்பார்கள் சொன்னேன். உச்சி உச்சி கம்மன் தட்டு. கம்மன் தட்டு என்றால் கம்பினுடைய அடிப்பகுதி தட்டு. அந்த காலத்துல வீடு கூரையிலே வேய்வார்கள். அந்த கூரையை வேய்வதற்கு பயன்படுத்துவது விழல் என்று ஒன்று, ஏரியிலே விளைகிற ஒரு மகசூல், அதை பயன்படுத்துவார்கள். இல்லை என்றால் நெற்கதிரை அறுத்த பின்னால் அடியில இருக்கிற தாள், அந்த தாளை பயன்படுத்துவார்கள். கரும்பில பிரித்தெடுத்த தோகையை பயன்படுத்துவார்கள். கம்பு விளைந்த பின்னால் கம்பை அறுத்து விட்டு அடியிலே இருக்கிற தாள் இருக்கிறதே, அதை அறுத்து அதை கம்மன் தட்டு என்று சொல்வார்கள். உச்சி இந்த கூரை வீட்டை
மூடிக்கொண்டிருக்கிற உச்சி இருக்கிறதே அந்த மேல் கூரை, இந்த மேல் கூரையை பழுதாகிவிட்டது. அதை பீத்து எரிந்து விட்டு புதிய கம்மந்தட்டு இருக்கிற அதை போட்டு அந்த கூரையை வெய்வாயாக என்று சொல்வதை போல அந்த முதல் பகுதி இருக்கும். உச்சி உச்சி உச்சின்னா தலைக்கு மேலே இருக்கிற கூரை, உச்சி உச்சி கம்மந்தட்டு கம்மந்தட்டு வந்திருக்கிறது. அந்த வீட்டை பிரித்து கட்டு. வீடு என்பது அந்த ஸ்லாங்கில் ஊடுன்னு வரும். எங்கடா போற? வீட்டுக்கு போறேம்மா. இப்போ வீட்டை பிரித்து கட்டு என்பது ஊட்டை பிரித்து கட்டு. உச்சி உச்சி கம்மந்தட்டு, அந்த உச்சிக்கு தேவைப்படுகிற கம்மந்தட்டு புதிதாக வந்திருக்கிறது. பழைய கம்மந்தட்டு கீலகமாகிவிட்டது. அதை பிரித்து போட்டுவிட்டு இந்த புதிதாக கூரையை கட்டு. உச்சி உச்சி கம்மந்தட்டு ஊட்டை பிரிச்சு கட்டு. காசுக்கு 4 கட்டு கருணை கிழங்குடா. அடுத்த வரி என்ன சொல்லுகிறது? ஒரு கிழங்கு, இந்த கிழங்குக்கு பேரே கருணை கிழங்கு. ஏனென்றால் மானுடம் நலமுடன் வாழ்வதற்கு இயற்கை தந்திருக்கிற கிழங்கு, அது கருணையுள்ள கிழங்கு. அதுக்கு பேரே கருணை கிழங்கு. ஞாலமதில் கபநோய் நாடாது, மூல முலையில் ரத்தம் முன்பு ஒழியும், ஓலமிட்டு மாறா கனல் மாந்தம் மாறும், அதி தீபனமாம் காரா கருணையினை கண்டு என்று தேரையர் சொல்வார். இந்த காரா கருணை பிடிக்கருணை என்று சொல்லுகிற அந்த நமக்கும் நாக்கில் போட்டா அந்த கருணைக்கிழங்கு இருக்கிறது. இந்த கருணைக்கிழங்கு மனிதனுடைய நலத்தை, உடல் ஆரோக்கியத்தை பேணுகிற ஆற்றல் பெற்ற கிழங்கு. அதனாலதான் அந்த கிழங்கு பேரே கருணைக்கிழங்கு. காசுக்கு 4 கட்டு கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கு விற்கிறது, காசுக்கு 4 விற்கிறது. காசுன்னா அந்த காலத்துல காசு என்கிற சொல், இப்ப நம்ம ரூபான்னு சொல்றோம் இல்லையா, அதை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லு. நாங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது காசு ஓட்ட காசுன்னு இருக்கும், அதை கோத்து அண்ணா கயத்துல கட்டிக்கிட்டு திரியுவோம். அப்போ இந்த காசு என்கிற சொல்லி இப்ப இல்லாத போச்சு. இந்த காசுக்கு 4 கட்டு கருணை விற்கிறது. காசுக்கு 4 கட்டு கருணை கிழங்கடா, தோலை பிதுக்கடா. அந்த கருணைக்கிழங்கை புளி போட்டு வேக வைத்து தோலை அகற்றவில்லை என்றால் அது நாவை பித்து கொள்ளும், தொண்டையை நம்மன்னு அரிக்கும். அதனால தோலை பிதுக்கடா, தோலை பிதுக்கி விட்டு அந்த கருணைக்கிழங்கை தொண்டையிலே வையடா. தொண்டையிலே வைத்தால் அதை துப்ப முடியாது, விழுங்கித்தான் ஆகணும். வாயில இருந்தா துப்பலாம், அதை விழுங்கடா. உச்சி உச்சி கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு கருணை கிழங்கடா, தோலை பிதுக்கடா தொண்டையிலே வையடா 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 என்று அந்த பாடலை வெளியில பார்த்தா கருணைக்கிழங்கை சாப்பிடு, அது உடம்புக்கு நல்லது. வீட்டிலே கூரை கீலகமாகி விட்டதை பிரித்து கட்டு என்பதை போல அந்த பாடல் இருக்கும். அந்த விளையாட்டு சித்தன் இதை பாடுவதற்காக அதை எழுதவில்லை, அது உள்ளே ஒரு அற்புதமான பொருளை வைத்திருக்கிறான். உச்சி உச்சி கம்மன் தட்டு, கம்மன் தட்டு அல்ல, உச்சி உச்சி கம்மன் நட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு. உச்சி உச்சி கம்பம் நட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு கருணை கிழங்கடா, தோலை பிதுக்கடா தொண்டையிலே வையடா தொண்டையிலே வையடா. சடுகுடு 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 சடுகுடு. உச்சி 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 கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு கருணை கிழங்கடா. அப்ப அதுக்கு என்ன பொருள் பார்த்தோம்னா, உச்சி உச்சி கம்பம் நட்டு, கம்பத்தை நட வேண்டும். என்ன கம்பம்? சுழுமுனையில இருந்து உச்சியாக இருக்கிற சகஸ்டாரம் வரையிலே சுழுமுனை வழியாக நடப்படுகிற கம்பம். இந்த கம்பம் சித்தர்கள் பல இடத்துல சொல்லுவார்கள். மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, கோலப்பதியடியோ குதர்க்கம் தெரு நடுவே, பாலப்பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம், மேலப்பதிதனிலே விளையாட்டை பாரேனோ என் கண்ணம்மா, விளையாட்டை பாரேனோ சொல்றார். மூலப்பதி என்பது மூலாதாரம். அங்கே இருந்து 6 ஆதாரங்கள் சுழுமுனை வழியாக மேலே செல்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகரம், விசுத்தி, ஆக்ஞை என்கின்ற 6 ஆதாரங்களை கடந்த உச்சியிலே இருக்கிற சகஸ்டாரம், அதான் உச்சி. உச்சிக்கு ஒரு கம்பம் நட்டு, உச்சி உச்சி கம்பம் நட்டு. கம்பம் நட்டு என்றால் மூலாதாரத்திலே இருந்து சுழுமுனை என்கின்ற கம்பத்தை நட்டு, உச்சி உச்சி கம்பம் நட்டு ஊட்டை பிரிச்சு கட்டு. இந்த வீடு இருக்கிறதே, இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற 5 பொறியினாலே ஆக்கப்பட்டிருக்கிற இந்த வீடு, இந்த வீட்டை பிரித்து மரணமில்லாத ஒரு வீடாக இந்த வீட்டை நீ கட்டு. வீட்டை பிரிச்சு கட்டு.
இந்த ஊட்டை பிரிச்சு கட்டுறது எப்படி என்பதை அடுத்த வரியில சொல்றாரு. ஊட்டை பிரிச்சு கட்டுன்னா இந்த வீடு அழிந்து கொண்டே இருக்கிறது, அன்றாடம் இறந்து கொண்டே இருக்கிறது, அது மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வீட்டை நீ பிரித்து கட்ட வேண்டும். ஆனால் பிரித்து கட்டுறதுன்னா என்ன? இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற 5 இந்த உடலுக்கு போர்வை, உடலுக்கு தோல், உடலை மூடி இருப்பது, வீட்டை மூடி இருப்பதற்கு எப்படி ஒரு கூரை இருக்கிறதோ அப்படி இந்த உடலை மூடி இருப்பதற்கு இருக்கிற மூடிகள் என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஆக கண்ணு, காது, வாய், மூக்கு, தோல், இத பிதுக்குன்னா அதை செயலற்ற நிறுத்தி விடுவது. அதனாலே கண் திறந்திருக்கும், பார்க்காது, காது இருக்கும், கேட்காது, கண்ணு இருக்கும், பார்க்காது, காது இருக்கும், கேட்காது, வாய் இருக்கும், சுவைக்காது, நாசி இருக்கும், நுகராது, தோல் இருக்கும், ஸ்பர்சிக்காது. எல்லா பொறிகளும் இருந்தும் பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். வள்ளுவ பெருந்தகை சொல்லுவான். 5 பொறிகளையும் அதனுடைய வாயிலேயே அவித்து விடுதல். அவிக்கிறதுன்னா இப்போ அவிச்ச நெல் இருக்கிறது, பார்ப்பதற்கு பச்சை நெல்லுக்கு அவிச்ச நெல்லுக்கு வித்தியாசம் தெரியாது. எப்போ தெரியும்? பச்சை நெல் முளைக்கும், அவிச்ச நெல் முளைக்காது. அதுபோல அவனுக்கு மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொறி இருந்தாலும் அந்த 5 பொறிகளின் தொடர்பினாலே கிடைக்கிற பற்று அற்று உச்சி கம்பம் நட்டு ஊட்டை பிரிச்சு கட்டு. இந்த 5 பொறிகளுடைய ஸ்பரிசத்தை எல்லாம் விட்டு அதை பிரித்து அது இல்லாத உள்ளே போக வேண்டியன்னா இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற 5 பொறிகள், அதுக்கு பேரே பொறி, உன்னை பிடித்து பற்ற வைத்துக் கொள்ளும். அந்த பொறியிலே இருந்து நீ தப்பித்து நீ உச்சிக்கு கம்பம் நட்டு சகசாரத்துக்கு மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலி சக்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆக உச்சி கம்பம் நட்டு வீட்டை பிரிச்சு கட்டு. அதை எப்படி கட்டுவது? காசுக்கு 4 கட்டு கருணைக்கு இடங்கடா. காசுக்கு 4 கட்டு. காசி என்றால் ரூபா மட்டும் இல்லை, காசின்னா சகசாரம்னு அர்த்தம். காசி என்பது உச்சந்தலை. இந்த சகசாரத்தை சென்று அடைவதற்கு காசிக்கு 4 கட்டு. அது எங்கே இருந்து வருகிறது? கருணை கிழங்காக இருக்கிற மூலாதாரத்தில் இருந்து 4 கட்டு மூலமாக அதை உச்சிக்கு கொண்டு வருது. என்ன 4 கட்டு? 8 புறவியடி 6 காலடியோ, 8 புறவியடி 6 காலடியோ, விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து, கட்ட கயிறெடுத்து கால் 4 சேர்த்திருக்கி, அட்டாங்க தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. அட்டாங்க தேசம் அனிமா நகிமாம் அரிமா கரித்தி பிராகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்கின்ற அட்டமா சித்திகளையும் நான் அடைவதற்கு நான் 4 கட்டு கட்டணுமே. என்ன? 6 காலடியோ, விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து, கட்ட கயிறெடுத்து கால் 4 சேர்த்து இருக்கி. கால் 4 என்பது என்ன? மூச்சை இழுத்தல், மூச்சை நிறுத்தல், மூச்சை விடுதல், மூச்சு அற்று இருத்தல், இல்லாதிருத்தல். ஆக பூரக, கும்பக, ரேசக, சூன்யக என்று வடமொழியில சொல்லுவார்கள். அந்த 4 கட்டு என்பது இந்த 4 கட்டு இதுதான். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. கருணைக்கிழங்க உச்சி கம்மன் நட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு கருணை கிழங்கடா. இந்த காசிக்கு போவதற்கு 4 கட்டு மூலமாக கருணையே வடிவாக இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற கிழங்கை, மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலியை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? உச்சந்தலைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆக உச்சி கம்பம் நட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு, பூரக, கும்பக, ரேசக, சூன்யக என்கிற 4 கட்டு. காசுக்கு 4 கட்டு கருணை கிழங்கடா, தோலை பிதுக்கடா. தோலிலே இருக்கிற அந்த 5 பொறிகள் தான் உன்னை கொண்டாந்து சிக்க வைக்கிறது. அந்த தோலை பிதுக்கி விடு என்றால் அந்த 5 பொறிகளை செயலற்று போக செய்து விடு. தோலை பிதுக்கடா தொண்டையிலே வையடா. அது என்ன தொண்டையிலே வை? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி சக்கரம் தொண்டை. இந்த தொண்டையிலே விசுத்தி என்கின்ற விசுத்தி சக்கரத்தில் என்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அதுக்கு அருமையாக திருமந்திரத்திலே ஒரு பாடல் வரும். திருமூலன் சொல்லுவான், எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே
எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவு இல்லை. நீ எங்க இருந்தாலும் இடது நாசின் வழியாக காற்றினை இழுத்து உள்ளே நிறுத்தி வலது நாசின் வழியாக விட்டு திரும்ப வலது நாசி வழியாக உள்ளே இழுத்து நிறுத்தி இடது நாசி வழியாக வெளியிலே விட்டு எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய, அந்த வாசி யோகத்தை செய்ய ஆக்கைக்கு அழிவு இல்லை. இந்த உடம்புக்கு அழிவு கிடையாது. அங்கே விட்டு அது அங்கே, எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவு இல்லை. அங்கே பிடித்து அது விட்டளவும் செல்ல சங்கே சிறக்க தலைவனும் ஆமே. சங்கு, கழுத்துக்கு ஒரு பேர் சங்கு. இந்த சங்கு என்கிற விசித்தி சக்கரத்துல கவனத்தை செலுத்தி அங்கே நீ சிறந்தால் நீ ஈசனாவாய், தலைவனாவாய். சங்கே சிறக்க தலைவனும் ஆமே. அப்ப எங்க இருக்கிறது? தொண்டை. அதான் சொன்னா தோலை பிதுக்கடா, ஐம்பொறிகளை அவனுடைய உணர்விலே இருந்து விடுபட்டு வந்து குண்டலி உணர்வை தொண்டையிலே வை. தோலை பிதுக்கடா தொண்டையிலே வையடா. உச்சி 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 கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு கருணை கிழங்கடா. தோலை பிதுக்கடா தொண்டையிலே வையடா, தொண்டையிலே வையடா வையடா வையடா. சடுகுடு 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 உச்சி 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 கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசுக்கு 4 கட்டு கருணை கிழங்கடா. தோலை பிதுக்கடா தொண்டையிலே வையடா. இப்படி ஒரு அற்புதமான சித்தர்களுடைய தத்துவத்தை உள்ளே அடக்கி ஒரு விளையாட்டு சித்தனுடைய பாடல். இப்படி விளையாட்டு சித்தன் அல்ல, எல்லா சித்தர்களும் அவருடைய படைப்பிலே இப்படி சூட்சுமங்களை பலவற்றை மறைத்து மறைத்து சொல்லி இருப்பார்கள். அதையெல்லாம் நாம் அறிவு கண்கொண்டு ஆழ்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் கூறும் நல்லுலகம் உணர்ந்து அறிந்து தெளிந்து நலமுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.